Hi buddies, welcome back to my style cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் தான் buddies. ரொம்பவே சிம்பிளான இன்கிரிடியன்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்காக ஏரிகளில் கிடைக்கிற கெண்டை மீன் அதுதான் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 6 பீசஸ் வந்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனில் மட்டும் இல்லாமல் எல்லா மீனுக்குமே வந்து இந்த மசாலா அப்ளை பண்ணி செய்யலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கும் போது காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதால மீனில் அப்ளை பண்ணுற மசாலா வந்துட்டு கொஞ்சம் கூட உதிராமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே 1/2 சைஸ் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் சேர்த்துக்கிறதால மீனில் வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இதை போல் இருந்துச்சு அப்படின்னா மீன் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். அதே போல் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை நம்ம மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மீனில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை போலவே எடுத்து வச்சுருக்க எல்லா மீன்லையுமே வந்துட்டு மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா மீன்லையுமே வந்துட்டு நான் மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே போல் மீனில் வந்துட்டு எல்லா சைட்லையுமே வந்துட்டு மசாலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். மீனில் மசாலாவை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்துட்டு அப்படியே மெரினேட் பண்ண வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற போல் தான் எண்ணெயில் மீனை சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு தவாவிலையும் சரி அதே போல் ஃப்ரையிங் பேன்லேயும் சரி மீன் வந்துட்டு அதில் ஒட்டாமல் வரும். அடுத்தது மீன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கூட வந்துட்டு மசாலா உதிராமல் வந்திருக்கு. இதை போல் மீன் வந்துட்டு ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல் எல்லா பக்கமே மீனை ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் மீன் வந்துட்டு நல்லா வெந்து வரும். மீனை வந்துட்டு எல்லா பக்கமே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மீன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை போலவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் வந்து சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் buddies, மசாலா வந்துட்டு மீன்லேருந்து கொஞ்சம் கூட உதிராமல் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்டான மீன் வறுவல் செஞ்சாச்சு. நம்ம சேனலில் என்னுடைய கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி இருக்குது. அந்த ரெசிபியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன என்கரேஜ் பண்ணுற போல் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளாக பர்ஃபெக்டாக செய்கிற நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching.